ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோனியம் ஸ்கோரோட சீசன் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீசன் 6 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா நான் ஒரு 80 பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா மின்டிங் வரல. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 84 மேல எடுத்தவங்க மின்டிங் வந்திருக்கும். ஸோ நீங்க சீக்கிரம் போய் வின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான் ஃபிரெண்ட்ஸ். முன்னாடி சீசனோட இது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஸோ சீசன் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் பார்த்து நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்ப்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோ. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வீடியோ கொஞ்சம் இல்ல, ரொம்ப லேட்டா போறேன் நானு. ஸோ ஆரம்பத்தில எனக்கு வந்து 19 ஸ்கோர் குடுத்துட்டாங்க. நான் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இப்போதைக்கு நான் சூனியத்தில பண்ணவே இல்ல. அண்ட் எல்லாமே பார்த்தா வந்து கான்ட்ரிபியூட்டிங் என்எஃப்டி பாயிண்ட்ஸ் தான் அது. ஸோ இப்ப இருக்க ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தராங்கன்னா, ஒரு 4 டாஸ்க்கு. அதில ஸ்டார்லைட் ஆப்ஸ் பத்தி ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட போட்டிருந்தேன். ரைட்டா? ஸோ அந்த ஸ்டார்லைட் ஆப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வைட் கோட் வச்சிருந்தா தான் நீங்க வந்து போ முடியும்ன்ட்டு போட்டிருந்தேன். ஜஸ்ட் 3 இன்வைட் கோட் தான் ஃபிரெண்ட்ஸ். அதனால ஆக்டிவா இருக்கிற பெர்சன் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இதுல வந்து 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 2 பேருமே ஆக்டிவா இல்ல. ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் குடுக்குறேன். அத வச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாகினே ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப கம்மிங் சூன் குடுத்துருக்குல்ல ஃபிரெண்ட்ஸ். ஸோ கம்மிங் சூன்ல தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது முடிக்காதீங்க. ஆனா என்னென்ன பண்ணணுங்கிறத நான் இதுல எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். ஸோ அந்த ஸ்டார் ரேட் ஆப்ல வந்து பார்த்தா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க டெய்லி ஜிஎம் பண்ணணும். ஸோ இங்க பாரு ஒரு ஒரு 10 ஜிஎம்க்கு ஒரு ஸ்டார் பாயிண்ட் உங்களுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இன்னும் சில விஷயங்கள் வந்து பதினால குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஜிஎம் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 பாயிண்ட் ஒரு 10 ஜிஎம்க்கு. அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா 3 மிஷின் இருக்குல்ல. ஸோ அந்த 3 மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடுப்பாங்க. ஆனா அந்த மிஷின் வந்து பாருங்கன்னா 16 தேதி 28க்குள்ள முடிஞ்சிரும். ஸோ அதுக்குள்ள நீ மேபி கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். பட் இந்த மிஷின் தான் சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா வந்து சூன் தான் சொல்லியிருக்காங்க. மேபி நீங்க ஒரு 10 ஜிஎம் பண்ண சொல்லுவாங்க. மேபி அப்படி கூட இருக்கலாம். பட் ஆனா கீழ இருக்கிற 3 டாஸ்க் பண்றதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபண்ட் தேவைப்படும் ஃபிரெண்ட்ஸ். இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது $50 மேல தேவைப்படும். ஸோ அந்த $50 மேல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க ஸ்வாப் ஒரு பட்டன் இருக்குல்ல. அத குடுத்தீங்கன்னா ஸோ, அந்த ஸ்டார் டெயிலோட யூஎஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க இந்த ஆப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ, வேற எதுலயும் வெளிய யூஸ் பண்ண முடியாது. மேபி நீங்க வந்து வேற ஏதோ இதுல போய் பிரிட்ஜ் கூட பண்ணிக்கலாம். ஸோ, அந்த மாரி பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணிக்கிற மாரி இருக்கும். பட் இந்த யூஎஸ்டி வந்து பார்த்தா, நீங்க வந்து 50 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா 5 பாயிண்ட் தருவாங்க. ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ன் வாலெட்ல நீங்க வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ, டெபாசிட் பண்றதோட இல்லாம, அது 7 நாளைக்கு நீங்க அப்படியே வந்து விட்டுறணும். ஓகேவா? ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அங்க இருக்கிற டெபாசிட் இத பத்தி நான் வந்து நான் டீட்டெயிலா போடல நானு. ஸோ, நோ லாக்அப் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்ப வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, லிக்விடிட்டி ஆட் பண்றது. ஸோ, லிக்விடிட்டி வந்து பாருங்களேன், ஸ்டார்ட் ஏர்ன் ஆஃப்டர் 30 டேஸ் தான். ஸோ, 1 பாயிண்ட் பெர் 100 ஆ நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, அதில வந்து பார்த்தா நமக்கு அது 1 பாயிண்ட் என்னமோ குடுக்குறாங்க. ஸோ, பெர் $100க்கு 1 பாயிண்ட் இந்த மாரி நமக்கு நெறையா வருது. ஸோ, இந்த பாருங்க அதுவும் இங்க பாருங்க ஹோல்ட் லாங்கர் ஏர்ன் அப் டூ 2 இருக்குல்ல. இதெல்லாம் பாருங்க இப்போதைக்கு உங்களுக்கு வராது. நீங்க போட்டு வச்சுட்டு 30 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ, 60 நாள் வரைக்கும் 1 பாயிண்ட்ல ஏர்ன் ஆகும். அடுத்து 1.2 எக்ஸ் அந்த மாரி போய்க்கினே இருக்கும். அது கேப் வந்து பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸ் வரையும் கேப் பண்ணிட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டிலாம் நம்மளால பண்ண முடியாது. $50லாம் நம்மளால 1 மாசத்துக்கு மேலலாம் நம்மளால பண்ண முடியாது. அது 1 மாசம் சும்மா நம்ம வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏர்னிங்கே ஸ்டார்ட் ஆகும். அதனால இப்போதைக்கு வேணாம் இது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேக் ஃபைனான்ஸ். ஸோ சேக் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏர்லி யூசர்ஸ்க்குலாம் தெரியும். ஓகேவா? அதில வந்து டெபாசிட் 20 சூப்பர் USD அதுக்கப்புறம் 10 USDC வந்து நீங்க பாரோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ஈஸி. ஒரு $20 நீங்க வச்சிருந்தாலே நீங்க வந்து பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நான் லிங்க் குடுக்குறேன். அந்த லிங்க்க நீங்க தொட்டு கூட நீங்க உள்ள வந்துக்கோங்க. டேக் ஃபைனான்ஸ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழ லாஸ்ட்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் USD இருக்கும். ஸோ அந்த USD வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மின்ட்ன்னு இருக்கும். உங்கள்ட்ட இல்லன்னா நீங்க இதுல மின்ட் பண்ணிக்கலாம். உங்க இருக்க USDC வச்சு நீங்க மின்ட் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளால பண்ண முடியாதுன்னா, நீங்க வந்து கியோ ஃபைனான்ஸ் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ கியோ ஃபைனான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க USDC இருக்குல்ல இத நீங்க கிளிக் பண்ணிட்டு, நீங்க சூப்பர் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்துரும். இப்ப என்ன பண்றீங்க, நீங்க மாத்திட்டு ஆ வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதிலேயே நான் வந்து மின்ட் குடுத்துக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 21 இருக்கா. நான் ஜஸ்ட் ஒரு ஆ 21 பண்ணிக்கலாம். ஒண்ணும் அப்ப 1 எக்ஸ்ட்ரா பண்ணதால ஒண்ணும் தப்பாயிடாது. ஸோ நான் பண்ணிக்கிறேன். ஸோ குடுத்துட்டு அது கீழ டெபாசிட் ஒரு ஆப்ஷன் வந்து அதுக்கப்புறம் ஷோ ஆயிடும். ஜஸ்ட் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேக் பண்ணது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் 21 குடுத்தேன். பட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19.665 தான் என்னமோ வந்திருக்கு. அப்ப நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 22 போல அந்த மாரி நீங்க வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் கரெக்ட்டா வரும். அது குடுக்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இங்க யூசர்ஸ் கொலாட்ரல் இருக்குல்ல, ஜஸ்ட் குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்து டக்குனு வித்ட்ரா பண்ணாதீங்க. வந்து பாருங்களேன், சப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா, $22.92 பட் சப்ளை வந்து 21 தான். ஸோ அந்த மாறுது பாருங்க. பெர்ஃபெக்ட்டா $1 ரேட்ல இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சா பார்த்து வந்து நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் பண்ணிட்டேன். பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து வரல. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாரோ 10 USDC இருக்குல்ல, அத நான் அப்படியே பண்ணிர்றேன். ஸோ இப்ப இந்த பேஜ் வந்து நீங்க பாரோன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் இங்க பாரோ போய்க்கோங்க. ஸோ பாரோ போயிட்டு கீழ வந்தீங்கன்னா, அங்க நெறையா இருக்கும். இதுல வந்து USDC வந்து பார்த்தீங்கன்னா வந்து $10 பண்ண சொன்னாலும் நம்ம பண்ணோம்னா வச்சுக்கலாம். அண்ட் பண்ணதுக்கு போக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா நம்ம அக்கவுண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா வந்து ரீபே பண்ணும்போது, நமக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகும்னா, கொஞ்சம் வட்டி தர மாரி இருக்கும். ஸோ அந்த வட்டி நம்ம சேர்த்து வந்து குடுக்குற மாரி இருக்கும். அதனால அத வந்து பார்த்து பண்ணிக்கோங்க.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாரோ முடிஞ்சிச்சு. பட் டெபாசிட் முடியல. ஸோ டெபாசிட் என்ன பண்றீங்கன்னா, பல்க்கா வந்து 20 பண்ணுங்க. ஸோ அந்த மாரி பண்ணி பார்த்தா கண்டிப்பா முடியும். ஓகே. இப்ப நான் வந்து எல்லா ப்ராசஸும் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இந்த பாரோ பண்ண பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாரோட் 11 இருக்கா? அத ஜஸ்ட் ரீபே குடுத்துட்டு, அந்த வட்டியோட நான் வந்து குடுக்கணும். ஓகேவா? அதில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 11 இருக்கா? 11 பாயிண்ட் சம்திங் 00 கொஞ்சம் வரும். ரொம்ப கம்மியா தான் வரும். அத நான் ரீபே பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த சப்ளை பேஜுக்கு வந்துட்டேன். அந்த சப்ளை பேஜுக்கு வந்துட்டு, நம்ம குடுத்த அந்த சூப்பர் யூசிஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து வித்ட்ரா குடுத்துட்டு, மேக்ஸ் குடுத்துட்டு நீங்க வித்ட்ரா குடுத்தீங்கன்னா, ஸோ அதுவும் வித்ட்ரா ஆயிடும். அப்புறம் கியோ ஃபைனான்ஸ்ல போயிட்டு, நீங்க ஸ்வாப் பண்ணி நார்மலா வந்து உங்க யூஎஸ்டிசியோ ஆர் இடிஹெச்சோ நீங்க வந்து மாத்திக்கலாம். அண்ட் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தோன்னா, அந்த அர்க்காடா டாஸ்க். இதில கொஞ்சம் அதிகமா செலவு பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கடுப்பு. இதில வந்து பார்த்தீங்கன்னா 10, 10 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு இதுக்கு வந்து பார்த்தா ஃபீ வந்து வாருவான். அந்த மாரிலாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். சில வந்து பார்த்தீங்கன்னா, மேல 3 கோடுல கிளிக் பண்ணிட்டு, இதுல வந்து சோனி ஆப்ல இருக்கா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, இதுல வந்து பாருங்க நெறைய டாஸ்க் இருக்கு. ஸோ ஜாயின் அவுட்டு. ஸோ நீங்க கிளிக் பண்ணாலே போதும். இங்க வந்து பாருங்க சோனியம் ஸ்கோர்ன்னு வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி டாஸ்க்க நீங்க பார்த்து, பார்த்து நீங்க 10 கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்வாப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்வாப்பு அந்த மாரி நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ என்எஃப்டி வாங்குறதுலாம் வேணாம் ரிஸ்க்கு. சோனஸ்லாம் என்ன கிட்டத்தட்ட ஸ்வாப்பா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் எது ஸ்வாப்போ ஈஸியா இருக்குதோ, அந்த மாரி கன்டென்ட்டா பார்த்து ஒரு 10 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த டாஸ்க்கும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் கம்பெனிங்கிற இந்த டாஸ்க். ஸோ இதுக்கான லிங்க் நான் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போய்க்கலாம். ஸோ இதுல என்னென்ன டாஸ்க் குடுத்துருக்காங்கன்னா, ஸோ லாகின் 10 டைம்ஸ் ஒரு 10 நாளைக்கு லாகின் பண்ற மாரி இருக்கும். அப்ப 25,000 டபுள்யூன்ஸ்ங்கிற ஒரு இது வந்து கலெக்ட் பண்ற மாரி இருக்கும். அது டெய்லி 10 டைம்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 25,000 பண்ணியாகணும் போல. ரைட் அது எப்படின்னு பார்த்துடலாம். ஈவன் ஸோ அந்த கேம் கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேம் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ ரைட் சைடு மேல 3 கோட கிளிக் பண்ணிட்டு நீங்க ப்ளே குடுத்தீங்கன்னா, ஸோ அந்த கேம் வந்து வந்துரும். அண்ட் இது வந்து இப்போதைக்கு பார்த்தோன்னா வந்து இப்ப நம்ம ஜஸ்ட் ப்ரௌசர்ல விளையாடலாம். அது பிசிக்கும் அண்ட் Play Storeக்கு வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஜஸ்ட் நம்ம டெய்லி லாகின்க்காக தான் பண்ண போறோம். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்புறம் இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் குடுக்குறேன். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க மெயில் வச்சு நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு வெப்சைட்க்குள்ள வந்து கொண்டு வந்துரும். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் வந்து லிங்க் ஒரு சோனியம் வாலெட் அது குடுத்துட்டு, ஸோ உங்க வாலெட்ட வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க வாலெட் நீங்க வந்து கனெக்ட் பண்றது பார்த்தா கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஸோ பாரு சோனியம் செக் இன் இருக்குல்ல. ஸோ இந்த செக் இன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து 10 டைம்ஸ் நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் வந்து அகைன் வாலெட் கனெக்ட் பண்ணி நான் செக் இன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் இன் காட்டுது பாருங்க. ஜஸ்ட் குடுத்துட்டு வாலெட்ல வந்து ஒரு சின்ன ஃபீ மட்டும் போகும். அது $0.01 லெஸ் தான். அது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ உங்களுக்கு ஒரு இது கனெக்ட் ஆயிடும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. ஸோ லூட் 25K டபுள் லூட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேம் ப்ளே நீங்க பண்ணணும். பட் அந்த கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன்ல வரமாட்டேங்குது. நான் அந்த கேம் ப்ளேக்கான லிங்க்க நான் குடுக்குறேன். ஸோ அப்படியே இதெல்லாம் உடையுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நம்மளால ப்ளே பண்ண முடியல. இது பிசில இப்போதைக்கு நல்லா ப்ளே பண்ற மாரி இருக்கு. இன்கேஸ் வந்து மொபைல் நல்லா வந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இதில பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து லாகின் வந்து 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிரெண்ட்ஸ் இந்த ஒன் டைம் அந்த டாஸ்க் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டம் தான். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்வாப் பண்ணி கூட நீங்க பாயிண்ட்ட வந்து ஏத்த பாருங்க. ஏன்னா டைம் ரொம்ப கஷ்டம் போல நம்ம பாயிண்ட் ஏத்துறது. ஓகே முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபிரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோதான். எல்லோட டவுட்ஸ் இது மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது பிடிச்சா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்ல சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.